Hi friends, welcome to our channel. நம்ம 25th January Wednesday கான Nifty Banknifty ஓட important levels கொடுத்திருந்தோம். நாம ஆல்ரெடி கொடுத்திருந்த அந்த levels எப்படி work ஆயிருக்கு அப்படின்றத இப்ப பார்த்திரலாம். First, Niftyக்கு நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா இந்த 18075 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டா 18,000 வரையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தோம். ஸோ இது பிரேக் பண்ணோன்னே 18,000 வரைக்கும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்மளோட ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த லெவலான 17,937 இதுவும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸை இந்த லெவலுக்கு ட்ரெயில் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் லெவலான 17,870 இந்த லெவலும் வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த லெவலில் எவ்வளோ அழகாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதோட ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்த 17,937 லெவலில் 2 தடவை ரீடெஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அன்னைக்கே சொன்னோம், லைக் ஒரு வார்னிங்காக சொன்னோம், லாங்கில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், பொசிஷனலாக லாங் எடுக்கவே வேணாம், அப்படியே இன்ட்ராடேயில் எடுத்தால் கூட இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அன்னைக்கே வார்னிங் கொடுத்துருந்தோம். எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். லைக் இந்த இதை நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பாக்ஸ் ரேஞ்சை டவுன் சைடில் பிரேக் ஆனோடனே நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் 42,260 ரீச் ஆயிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி ரைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டான 41,920 ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே கொடுத்த லெவல்ஸு எவ்வளோ எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 27th January ஃப்ரைடேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து 17,910 கிட்ட இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு நாளைக்கு 17,870 லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 17,784 இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகி ஒரு ரேலி இருக்குது அப்படின்னா நம்ம லாங் போகிறத அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப பெட்டர். நம்மளுக்கு எப்போ வந்து இங்கே ஒரு பியரிஷ் கேண்டில் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் இனிஷியேட் பண்ணுறது தான் வந்துட்டு அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே ரேலி போனால் கூட நம்ம லாங் போகாமல் நம்மளுக்கு பியரிஷ் சிக்னல் கிடைக்கும் போது ஷார்ட் பொசிஷன் என்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 17,870யும் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணி 17,784ம் நம்ம வச்சுக்கலாம். இந்த 17,784 இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். இந்த லெவல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த லெவல் தான் இந்த 17,784. இந்த லெவல் வந்து லைக் நாளைக்கே பிரேக் ஆயிருமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சப்போஸ் நாளைக்கு பிரேக் ஆனால் கூட கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் கவனிக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடைக்கிது, பிரேக் டவுன் வந்து கீழே டவுன் சைடில் கிடச்சிது அப்படின்னா இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால் டவுன் சைடில் இருக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த டவுன் சைடு இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இந்த 41,660 இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக 41,400 வரையில் டார்கெட் வச்சுக்கலாம். நிஃப்டியில் பார்த்த மாதிரியே நம்ம ஒரு கேப் அப் ஆகி ஒரு ரேலி ஆகுது அப்படின்னா அந்த நம்ம லாங் பொசிஷனை இனிஷியேட் பண்ணாமல் எப்போ நமக்கு பியரிஷ் சிக்னல் கிடைக்குதோ அப்போ ஷார்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 41,660யும் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக 41,400ம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 27th Januaryக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்.
இப்போது கம்மிங் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பட்ஜெட் வருது. ஸோ பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட், கேபிட்டல் கெயின் டேக்ஸு, அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், இதெல்லாம் வந்து இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நம்ம கவர்மெண்ட்டோட ரெவென்யூ, அதாவது நம்மளுக்கு எவ்வளோ வந்து செலவாயிருக்கு அது மைனஸ் நம்மளோட வருவாய் எவ்வளோ இருந்தது அப்படின்றது தான் வந்து இந்த கால்குலேஷன். ஸோ இது நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பாரோயிங்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஃபிகரை தான் வந்து இது டினோட் பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் ஜிடிபி. ஸோ இந்த ஃபிகர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸு. கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரப்போகிற சேஞ்சஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்க போதா அல்லது நம்ம மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருக்க போதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்றது என்னன்னா, நம்ம கண்ட்ரியோட இம்போர்ட் வந்து எப்போ நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்கோ இந்த ஸ்டேஜை தான் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து நம்ம இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ சொன்ன இந்த டேர்ம்ஸில் இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படி வரப்போகுது, நம்ம மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அல்லது நெகட்டிவாக இருக்க போதா அப்படின்றத நம்ம பட்ஜெட் அன்னைக்கு பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் வரனால கொஞ்சம் காஷியஸாக ப்ளே பண்ணுங்கள் லாங்ஸில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.